லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, சொரைக்காய் வச்சு சொரைக்காய் கூட்டு, பச்சை மிளகா போட்டு அது எப்படி செய்கிறதுங்கிறத ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நம்ம சொரைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து 5 தடவை வாஷ் பண்ணி அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 2 பீஸ் கட்டிக்காயம், கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய். எண்ணெய் ஊற்றுறதுக்கு பருப்பு சீக்கிரம் வெந்துடும், இருந்தாலும் எண்ணெய் ஊற்றினா இன்னும் சீக்கிரம் வெந்துடும். ஸ்டவ் ஆன் பண்ணி நறுக்கி வச்ச சொரக்காவையும் இதிலே சேர்த்துட்றேன். பருப்பும் சொரக்காவும் வெந்த பிறகு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சி ஊற்றி தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறது. எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்தா சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி. இப்போ இது நல்லா வெந்து வந்தோடனே தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சிட்டு தாளிக்கும் போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். நம்ம அரைச்சி வச்ச விழுது தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இதை நான் ரைஸில் போட்டு வரைய சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இந்த டிஷ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ கடாய் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சு சவக்கட்டும். இதுக்கு எப்போதும் சொல்கிற மாதிரி கடைசியில் கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு பார்க்க வேண்டாம், உப்பு கரெக்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கி வைப்பேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே கொத்தமல்லி தலையும் பச்சை தேங்காய் 1 ஸ்பூன் போட்டு இறக்குனா சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.